அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த கொஸ்டினை நம்ம எப்படி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் பாருங்கள். ஸோ வீடியோவை இது வரைக்கும் பாருங்கள். அதாவது என்னென்னா, ₹1 வந்து ₹9 மாறுது. எத்தனை வருஷத்தில்? 60 வருஷத்தில். எப்படி மாறும்? அதுக்கு வட்டி கிடச்சி தான் மாறும். ஸோ அப்படி வட்டி கிடைக்குதுன்னா அவங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு, அதாவது வருஷத்துக்கு மொத்தமாக அவங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கு, எப்போ எந்த வட்டி கிடைச்சா அவங்களுக்கு ₹9 மாறும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நம்ம எப்பவும் போல் ஆப்ஷன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கிறோம். அப்படின்னு சென்டரில் பார்த்தோம்னா 12, 13 வரும். 12, 13 வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம 12, 13 பார்த்திங்கன்னா 13 வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால நம்ம 12ஐயும் 15 செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 15% போட்டால் வருமானு பார்க்கலாம். ₹1க்கு ₹1 100 பைசா. இப்போ 100 பைசாவில் 5% 15 பைசா. அப்போ வருஷத்துக்கு 5 பைசானா 60 வருஷத்துக்கு 5 90. அப்போ 900 பைசா வரும். அதாவது என்ன, ₹9. ஸோ 5 வருஷத்துக்கு பார்க்கும்போது டேரெக்டாக ₹9 கிடச்சிருது. அப்போ அந்த ₹1 சேர்த்தோம்னா 10 ரூபாய் ஆயிரும். அப்போ அது இல்லை. அப்போ ஆப்ஷன் 15ன்றது சுத்தமாக வாய்ப்பே இல்லை. அடுத்து நம்ம ₹12 செக் பண்ணலாம். 12னா பாருங்கள், 60 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 12 பைசானா 60 வருஷத்துக்கு 16 60, 11 66, 12 72. அப்போது ₹7.20. இந்த ₹1 சேர்த்தோம்னா ₹8.20 தான் வரும். ஸோ ₹8.20 அதை விட கம்மி. அப்போ நம்ம சின்ன நம்பர் எடுத்தோம், அதுவும் வரல. அதுக்கு பெரிய நம்பர் எடுத்தோம், அதுவும் வரல. ஸோ 15க்கு மேலே தான் 18 இருக்குது. அது வர வாய்ப்பு இல்லை. பேலன்ஸ் இருக்கிறது 13 × 1/3ன்றது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ பி தான் சரியான ஆன்சர். 13 1/3 தான் அதோட ஆன்சர். அந்த கலவை எண்ணு தான் சரியான ஆன்சர்.